உலகில் பக்தி மார்க்கத்தை வளர்ப்பதற்காகவே புரந்ததாசர் அவதரித்தார். இதுவும் பகவானின் திருவிளையாடலில் ஒன்றுதான். பிரம்மாவின் மானசீக புத்திரராக அவதரித்து சதாசர்வ காலமும் மூவுலகிலும் சஞ்சரித்து இசையுடன் பாடி பகவான் மீதான பக்தியை வளர்த்தவர் நாரதர். அவரே எம்பெருமான் நாராயணனின் கட்டளைக்கு இணங்கி இந்த கலியுகத்தில் நாம கீர்த்தனத்தின் மூலம் பக்தி மார்க்கத்தை வளர்ந்தெடுப்பதற்காக புரந்தரதாசராக அவதரித்தார். மராட்டிய மாநிலத்தில் பண்டரிபுரத்தின் அருகில் உள்ள வேமன்னபுரியில் பெரும் பொன் வணிகரான மாதவராவ் ரத்னாபாய் தம்பதியருக்கு திருவேங்கடனின் அருளால் பிறந்தவர் புரந்ததாசர். சீனிவாச நாயக்கர் என்ற இயற்பெயர் கொண்ட இவருக்கு புரந்தரன் நாமும் திருநாமும் வர காரணமாக இருந்த நிகழ்வே பெருமாளின் திருவிளையாடல் தான். தங்க வைர வியாபாரியின் மகன் என்பதால் சிரமமே தெரியாமல் வளர்ந்தார் சீனிவாச நாயக்கர். அதனால் பிறர் துன்பம் கண்டு இறங்கும் மனம் கூட அவருக்கு இல்லாமலே போயது. உரிய வயதில் திருமணமும் நடந்தது அவருக்கு. பெற்றோரை இழந்த பின்னர் தந்தை நடத்திய தங்க வியாபாரத்தை தானே நடத்தி பெரும் பணம் சம்பாதித்தார். பொருளை ஈட்டுவதில் குறியாக இருந்தாரே தவிர யாருக்கும் சிறு உதவியும் ஈயாத லோபியாக இருந்தார். தம் அருளால் பிறந்தவர் இப்படி தயையின்றி இருப்பதை கண்ட சீமன் நாராயணன் சீனிவாச நாயக்கை திருத்தி பணியுள்ள தீர்மானித்தார். எனவே ஒரு ஏழை அந்தணராக வடிவெடுத்து சீனிவாச நாயக்கின் நகைக்கடைக்கு சென்று முன் நின்றார். அவரது தோற்றத்தை கண்டு எரிச்சலோடு என்ன வேண்டும் என்று வேண்டாவிற்பாக கேட்டார் நாயக். ஐயா, நான் மிகவும் ஏழை. எனக்கு என்னுடைய புத்திரனுக்கு பூணூல் அணிவிக்கும் சடங்கிற்கு வேண்டிய வசதி என்னிடம் இல்லை. தாங்கள் தான் உதவ வேண்டும் என்றார். அந்தணர் என்பதால் ஒரு வெறுமனை விரட்ட அஞ்சி இந்தா பிடி என்று ஒரு நாணயம் ஒன்றை வேண்டாவிருப்புடன் வீசியிருந்தார் சீனிவாச நாயக்கு. மறுநாள் கடை திறந்தவுடன் நின்ற அந்த அந்தணர், நீங்கள் கொடுத்தது செல்லா காசு, எனக்கு வேறு காசு கொடுங்கள் என்று கேட்டார். அவருக்கு நன்கொடையாக எதுவும் கொடுக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்த சீனிவாச நாயக், ஏதாவது பொருளை கொண்டு வந்து கொடுத்தால் அதற்கு ஈடாக பணம் தருகிறேன், இல்லாவிட்டால் எதுவும் தர முடியாது என்று சொல்லி விரட்டிவிட்டார். வேறு வழி இல்லாத போர் அவ்விடத்தை விட்டு அகன்ற அந்தனர் நேராக சீனிவாச நாயக்கின் மனைவியிடம் சென்று உதவி கேட்டார். இரக்க குணம் கொண்ட அந்த பெண்மணி உடனடியாக தாம் அணிந்திருந்த வைர மூக்குத்தியை அவரிடம் கொடுத்தார். இந்த மூக்குத்தியை அடகு வைத்து உங்கள் தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அந்தனர் அதை எடுத்துக்கொண்டு நகைக்கடைக்கு சென்றார். அந்த வைர மூக்குத்தியை பார்த்ததுமே சீனிவாச நாயக்கு மனதிற்குள் சந்தேகம் ஏற்பட்டது. சற்று நேரம் இங்கேயே இருங்கள், நான் இந்த மூக்குத்தியை எனது வீட்டிற்கு எடுத்து சென்று அதன் மதிப்பை தெரிந்து கொண்டு வந்து உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். வீட்டுக்கு சென்றவர் மனைவியை அழைத்தார். உனக்கு நான் வாங்கி கொடுத்த வைர மூக்குத்தி எங்கே? அதை கொண்டு வா என்று அதிகார குரலில் கேட்டார். கணவருக்கு தெரியாமல் வைர மூக்குத்தியை தானமாக கொடுத்ததை எண்ணி அச்சமுற்ற அம்மாதரசி பூஜை அறைக்கு சென்று பெருமாளிடம் மனமுருகி வேண்டி நின்றார். அடுத்த நொடியே அப்பெண்மணியின் கையில் வைர மூக்குத்தி ஒன்று வந்து விழுந்தது. மூக்குத்தியை கண்ட சீனிவாச நாயக், நம் வீட்டில் உள்ளதைப் போலவே இன்னொரு மூக்குத்தியை கொடுத்த அந்த அண்டன் யாராக இருக்க முடியும் என்று யோசித்தபடியே கடைக்கு திரும்பினான். அதுவரையில் அங்கே நின்றிருந்த அந்தனர் சட்டென்று மாயமாக மறைந்தார். அப்போதுதான் அன்று நடந்தவையெல்லாம் பெருமாளின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார் சீனிவாச நாயக். அந்த கணமே பொன்பொருள் ஆசையை விட்டொழித்தார். தான தர்மங்கள் பலவும் செய்தார். பின்னாளில் ஸ்ரீமத் வியாசராஜ தீர்த்தரின் சிஷ்யராக சேர்ந்த புரந்தரதாசர் சுமார் 4 லட்சம் பாடல்களும் அதிகமாக 4 லட்சம் பாடலுக்கும் அதிகமாக பாடியுள்ளார். புரந்தரோபனிஷத்
புரந்தரோபனிஷத் என்னும் புகழப்படும் அரிய கீர்த்தனைகளை அருளிய புரந்தரதாசர் தமது 80ஆம் வயதில் முக்தி அடைந்தார். புரந்தரதாசின் ஆராதனை வரும் 2901 2025 என்று அமைகிறது. புரந்தரதாசரின் புனிதம் உணர்ந்து அவரை போற்றுவோம். அதனால் நம் புண்ணியம் கூடும். கூடவே புருஷோத்தமன் அருளும் கிட்டும். வாழ்க புருஷோத்தமன்.